என் தங்க தான் என் உயிர். என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன். அது அழுதா ஐயோ என்னால தாங்கவே முடியாது. நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிக்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும். தங்கச்சி மேல உனக்கு அவ்வளவு அன்பா ராஜு? ஆனந்தா, அதனுடைய வருங்கால வாழ்க்கையை பற்றி நான் எப்படியெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? எப்படி? அதுக்கு வரப்போற கணவன் கண்ணாடி இல்லாம பார்க்க முடியாது, கம்பு இல்லாம நடக்க முடியாது, பொக்க வாயில சுருட்ட பத்த வச்சு இழுத்து சதா புகையை விட்டுக்கிட்டே இருப்பாரு. முதல்ல நீங்க மோர சாப்பிடுங்க. இந்த விருந்தோம்பல் 1 வீட்டுல உள்ளவன் 6. நானுதா குடிக்கல. நான் பவுடர் மோருன்னு பாக்குறியா? தலைவர்கள் போராட்டங்களை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கேன். தலைவர் எனக்கு ஞாபகத்து வந்துருச்சு. ஆமா, நீ ஏன் இந்த தொழிலாளர் சங்கத்துல சேராம இருக்கிற? தொழிலாளர் சங்கத்திலயா? நமக்கு எதுக்கு அந்த வம்பு? ஏன்பா? ரெடியாரத்தை பார்த்து வேலை செஞ்சுட்டு காலண்டரை பார்த்து சம்பளம் வாங்கிட்டு போறதை விட்டுட்டு தொழிலாளராவது சங்கமா மணிக்கணக்கையும் மாசத்தையும் மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தா போதுமா? 10 மனிதர்களை நம்பி அவங்களோட சேர்ந்து தானே நமக்கும் பலம். வர ஆனந்தா, தொழிலாளர் சங்கத்துல சேர்ற பேச்சு மட்டும் வேண்டாம். அப்புறம் ஏதாவது தகராறு வரும். தகராறு வந்தா ஸ்ட்ரைக் பண்ண வேண்டி வரும். ஸ்ட்ரைக் பண்ணா வேலை போயிடும். வேலை போயிடுச்சுன்னா என் தங்கச்சி பண்றாங்க. நல்ல ஆளப்பாணி. உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான தங்கைகளின் புதுவிர வாழ்வுக்காக சங்கம் பாடுபடுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. நீ என்னடா ஒரே ஒரு தங்கம் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு சொல்ற. ராஜு, உலகத்தையும் கொஞ்சம் பாரப்பா. நீ என்ன கொஞ்சம் பாரப்பா. உலகம் என்ன பத்தி கவலைப்படுதோ? இல்ல, நான் உலகத்தை பத்தி எதுக்காக கவலைப்படுவானே? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கம். அது நல்லா வாழுங்கிறதுக்காக தான் நான் வாழ பிரியப்படும். சரியான சுயநலவாதி பண்ணி. தம்பி, இந்த இடத்துலதான் உனக்கு எனக்கு கொஞ்சம் உதச்சுக்குது. சுயநலத்தின் அடிப்படையில தான் பொது நலமே நிக்குது. எல்லாத்துக்கும் சொல்லி வைக்கணும். உடம்பளவுதான் அதுல நான் ஒரு விதம் நினைச்சுக்கேன். என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காத. என் மூளைக்கு தோணுது சொன்னேன். சரி சரி.